ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மறக்காமல் வில்லேஜ் பொண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு குண்டால மாவு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு கலக்கி பற்ற வச்ச தோசைக்கல்ல ஊற்றி சுற்றியாச்சு. சுற்றிக்கிட்டே இருக்காத, கேஸ் என்ன விலைக்கு விற்கிது, முடிவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடாக வந்து மூடி வச்சாச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட வேண்டியது அவசியம் இல்லையே. பார்த்தீங்களா எப்படி முறுமுறுன்னு வந்துருச்சு. வந்த உடனே தோசை திருப்பி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. பிளேட்டுக்கு மாற்றின உடனே என்ன கேட்குறாரு, சட்னி யார் செய்கிறது, 2 வகை சட்னின்னு காணோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இதோ தேங்காய் சட்னி வந்துருச்சு. தேவையான அளவு தேங்காயை துருவி வச்சுட்டேங்க. துருவி வச்ச தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. பச்சை மிளகா எவ்வளோ போடுவோம் அந்த மனுஷனை காலையில் திட்டினார்ல, நல்லா காரசாரமாக இருக்கட்டும். 2 பச்சை மிளகா, 3 வரமிளகா, இன்னொன்று சேர்த்தியே போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. போட்டு நமக்கு கருவேப்பிலை, இஞ்சி எங்கே நம்ம ஐட்டத்தை காணும், இஞ்சி கொஞ்சம் சேர்த்தியாச்சு. ஏன்னா அப்போ தான் காலையில் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சியை பாதிட்டு இதை மிக்ஸி உப்பை போட்டு பரன்னு அரைச்சிட்டு அப்புறம் பொட்டுக்கலையை போடணும். அப்போ தான் தேங்காய் அந்த கொஞ்சம் இது இல்லாமல் இருக்கும். ஓகே, அரைச்சாச்சா. அரைச்சிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டு நம்ம கருவேப்பிலை, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறது 2 வரமிளகா போட்டு கொதித்த உடனே நம்ம வந்து தேங்காய் சட்னி கலக்கி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து கொட்டியாச்சு. கொட்டிட்டு கலக்கு ஒரு சட்னி ரெடி, இன்னொரு சட்னி ரெடி. ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சுட்டேனே சட்டியில் தக்காளி, தண்ணி, கொஞ்சம் உப்பு ஊற்றி நங்கு கொட்டிட்டு நல்லா கடைஞ்சிடணும். கடைஞ்சிட்டு மறுபடியும் ஒரு சின்ன வடக்கல் வச்சு கடுகு வச்சு இதை எடுத்து ஊற்றிட்டு இதையை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு எப்போவுமே நான் வந்து வீட்டு சாம்பார் பொடி தாங்க யூஸ் பண்ணுவேன். என்ன குழம்பாக இருந்தாலும் அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் அப்படின்னு கணக்கு வச்சுருப்பேன். இதோ ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு, இன்னொரு அரை ஸ்பூன் போட்டாச்சு, இன்னொரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா ரெடிங்க. சீக்கிரமாக வந்து தோசைக்கு நம்ம 2 வகையான சட்னி செஞ்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.